அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். கடந்த நவம்பர் முதல் இதுவரை அமெரிக்காவில் சுமார் 2 லட்சம் பேர் வேலை இழந்து இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் H1B விசா, L1 விசாக்கள் பெற்று அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் இந்திய IT ஊழியர்களே 30 முதல் 40 விழுக்காடு வரை இருக்கக்கூடும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அடிக்கடி ரயில் விபத்துகள் ஏற்படும். நிர்வாக சேர்கடினால் இவைகள் உண்டாகும். பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே அதிவிரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளான இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒடிஷாவில் நடந்த ரயில் விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத இப்ப மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கார். ஆந்திர மாநிலத்துல விஜயநகர மாவட்டத்துல ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி 3 ரயில் பெட்டிகள் கவிழ்ந்தது. 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்திலிருந்து விசாகா பகுதியிலிருந்து பலசா செல்லும் சிறப்பு பயணிகள் ரயிலில் சென்று கொண்டிருந்தது. அதற்கான சிக்னல் கிடைக்காததால் பகல் வேளையில் இருள் சூழ்ந்த நிலை உண்டாகும். இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணித்து வருகின்றனர். அநேக இடங்களில் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். New Delhi severe storms with winds and floods caused by the approaching cyclone Michaung caused chaos in the city of Chennai, South India. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாரும் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த வேளையில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய திருச்சபையை சார்ந்த ஜனங்களும் மற்றும் எங்களுடைய ஜப குழுவை சார்ந்தவர்களும் நாங்கள் 21 நாள் தேவ சமூகத்தில் உபவாசித்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். விசேஷமாக உலக நாடுகள், இந்திய தேசம் மற்றும் இந்திய தேசம் இருக்கிறவர்களுக்கு சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த போது அப்போது நாங்கள் கேட்டோம், ஆண்டவரே 2024ஆம் ஆண்டில் நீங்கள் செய்ய போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அப்படி ஜெபித்த அந்த நாட்களில் கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டில் நடக்க போகிறவைகளை அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு இதற்காக மிக முக்கியமாக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது 2024ஆம் ஆண்டு ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும். அவர்கள் கேட்கும் காரியத்திலும் வாஞ்சிக்கும் காரியத்திலும் அற்புதங்கள் நடக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2024ஆம் ஆண்டில் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கேட்கும் காரியத்தில்
வாஞ்சிக்கும் காரியத்தில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, இந்த ஆண்டின் இறுதியில் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கும், அந்த அற்புதத்தை காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் என் கை, அதாவது கர்த்தரின் கை ஓங்கி இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான்காவது, இந்திய தேசத்தின் பொருளாதாரம் தூக்கி நிறுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஐந்தாவது, இந்தியாவில் அநேக இடங்களில் வன்முறைகள் வெடிக்கும், ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள். அடுத்தபடியாக இந்தியாவில் அநேகர் வேலைவாய்ப்பை இழப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு இந்தியாவுக்குள் பழுத்த பழம் போல அனுபவம் கொண்ட, அரசியல் நுணுக்கம் கொண்ட ஒருவர் பிரதமராக வருவார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மத்திய அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் ஏற்படுத்தப்படுவார்கள். புதிய அமைச்சர்களுடன் அமைச்சரவை செயல்படும். அடுத்தது, சுவிசேஷத்தின் வாசல்கள் அநேக இடங்களில் திறக்கப்படும். அடுத்தபடியாக விமானங்கள் மாயமாக மறையும். அடுத்தது, அநேக இடங்களில் தீப்பற்றி எரியும். அநேக சபைகளில் எழுப்புதல் உண்டாகும். இந்த ஆண்டு நோயின் தாக்கம் அதிகரிக்கும், அதன் வீரியம் அதிகமாகும். அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாக பிரிக்க முயற்சி எடுப்பவர்களை நான் கர்த்தர் தடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக சென்னை விசேஷித்த நகரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக சென்னையை நோக்கி அநேக ஜாதி ஜனங்கள் வருவார்கள். அடுத்தபடியாக சென்னை வியாபாரத்தின் நகரமாகவும் அநேகர் தொழில் செய்வதற்கான நகரமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக கல்வித்துறையில் முன்னேற்றத்திற்கான முன் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, அநேக துறைகளில் கல்வித்துறை சிறப்பான இடத்தை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சென்னையை சீர்குலைக்கும் பயங்கரங்கள் எழும்பும். அதை நான் தடுப்பேன். ஏனென்றால் அநேகர் சென்னை பட்டணத்துக்காக ஜபிப்பதினால். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னுடைய கரம் இருக்கும், அது நன்மைக்காக. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் பற்றுதலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக இலங்கையில் அரசியல் குழப்பம் நீங்கி சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக அமெரிக்காவில் கலவரம் உண்டாகும் மற்றும் தீப்பற்றி எரியும். அநேகர் வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது மாத்திரமல்ல, அடிக்கடி கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். அடுத்தபடியாக சபை போதகர்கள் மிகவும் கவனமாக சபைகளுக்காக ஊக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சபைகள் சூறையாடப்படும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக ஜபம் நிறைந்து இருக்கின்ற சபைகளில் எழுப்புதல் தீவிரித்து வரும். சபை ஜபம் நிறைந்திருக்கிற சபைகளில் எழுப்புதல் தீவிரித்து வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக சபை போதகர்களுக்குள் இன்னும் பரிசுத்தம் தேவை. சபை போதகர்களின் குடும்பங்களிலும் பரிசுத்தம் தேவை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக சபை போதகர்கள் ஜாக்கிரதையுடனும் விழிப்புடனும் இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக தேசத்தின் மீது எழுப்புதல் காற்று
வீச போகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக மலேசியாவில் நான் கண்ணோக்கமாக இருப்பேன், அநேகர் ரட்சிப்பு அடைவார்கள். மலேசியாவில் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருப்பாரா, அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக சிங்கப்பூரில் புதிய கண்டுபிடிப்புகளால் ஜனங்கள் பிரமிப்படைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தபடியாக இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் உண்டாகும், ஜனங்களுக்கு பீதி உண்டாகும். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சூரியனில் அடிக்கடி மறைவதும், அதாவது சூரியன் அடிக்கடி மறைவதும் அநேக மாற்றங்களும் உண்டாகும். சூரியன் அடிக்கடி மறையும், அநேக மாற்றங்களும் உண்டாகும். சில நட்சத்திரங்கள் கீழ்நோக்கி வரும், அது விழும். அடுத்தபடியாக இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இதை நாங்கள் சொல்லவில்லை, செய்யவில்லை. இது நாங்கள் தேவ சமுதிரத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்துக்காக இதில் நல் காரியமும் இருக்குது, தீமையான காரியமும் இருக்கிறது. இதுக்காக நானும் ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபிக்கணும். இதுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கும்படி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் இந்த ஆண்டு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த 2024 ஆண்டில் நடக்க போகிற காரியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை இப்போது சொல்லியிருக்கிறேன். இதை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு தந்தருளுங்க. தொடர்ந்து நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.